ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய மார்கழி மாத சங்கீத உற்சவத்தினுடைய சபா கேன்டீன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் யாருடைய கேன்டீன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா மீனாம்பிகா கேட்டர்ஸ் தான் வந்து அவங்க வந்து வழக்கமாக வந்து கேன்டீன்ஸ் அமைப்பாங்க. இந்த ஆண்டும் வந்து மீனாம்பிகா கேட்டர்ஸ் தான் வந்து அங்கே கேன்டீனாக அமைச்சிருக்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னாக்கா காசி அல்வாவும் அசோகா அல்வாவும் ரொம்ப ஃபேமஸ் இந்த கேன்டீனில். வாங்க மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் சபாவில் கேன்டீனை ஒரு விசிட் பண்ணலாம். அங்கே போய் ஒரு காசி அல்வா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைன் ஆர்ட்ஸில் நடத்துகிற அந்த சபாவில் இருக்கிற கேன்டீன் அது வந்து மீனாம்பிகை கேட்டர்ஸ். இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா அந்த திருவையாறு அசோகா அல்வா அவங்க வந்து அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னாலே அசோகா அல்வா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காசி அல்வா அசோகா அல்வா இது எல்லாமே இந்த கேட்டர்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அதாவது நம்ம நிறையா திருமணங்களில் இவங்களோட கேட்டர்ஸில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறது இந்த அசோகா அல்வா. ஸோ இந்த அசோகா அல்வா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தா கையில் கொடுக்கும்போதே சூடாக இருக்குது. கேட்டால் அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். நாங்கள் அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம் அசோகா அல்வாண்டு. இது வந்து அசோகா அல்வா ரொம்ப திருவையாறில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த ஊரோட உணவு ஒரு இனிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம திருவையாறு அந்த ஆண்டவர் அல்வா கடையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு அல்வா. இந்த கேட்டர்ஸோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து காசி அல்வா. இந்த காசி அல்வா வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அல்வா தான். ஏன்னா அது வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லா கடைகள்லையும் வேறு வேறு வெரைட்டிஸில் தான் நம்ம வந்து அல்வா சாப்பிட்ருப்போம். இது நல்ல ப்ரைஸ் சூப்பராக இருக்குது.